பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகரோட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ ஒரு கடலில் இருக்கேன். நம்ம கரையில் தான் இப்போ இந்த போட் நின்றுட்டுருக்கு. நான் ஒரு சின்ன போட்டில் உட்காந்துட்ருக்கேன். இதுதான் கரை பார்த்துக்கிங்களேன். சில பேர் ஜெப வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்கன்னா, சில பேர் இந்த கரையில் காலை நினச்சிட்டு போகிறீங்க. சில பேர் ஒரு 5 அடி உள்ளே காலை உள்ள முட்டிக்கால் வரைக்கும் நினைப்பீங்க. சில பேர் நீச்சல் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரம் இடுப்பு வரைக்கும் உள்ளே போவாங்க. ஆனால் மீனவர்கள் பார்த்திங்கன்னா ஆட்கடலில் போயிட்டு மீனை பிடிப்பாங்க. அவங்க நினச்சா உள்ளே குதித்து மீன்களை பிடிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இது ஒரு கடல் இந்த அலை பாருங்கள், ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருக்குது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 விடாமல் துதிச்சுக்கிட்டே இருக்குது இந்த கடலோட அலைகள். அதுதான் அதோட அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெப வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையுமே ஒரு பெரிய கடல் மாதிரி தான். நம்ம என்னைக்கு அந்த கரையோரத்தில் காலை நினச்சிட்டு போகிறோமோ அங்கே ஒன்றுமே கிடைக்காது. மீன் இடுப்பளவுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏதோ ஒரு மீன் 2 மீன் தான் இருக்கும். அதே இடுப்பளவுக்கு உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும். அதே ஆட்களுக்குள்ளே போனீங்கன்னா பேதுரு ஆண்டவர் சொல்கிறார், ராம் முழுவதும் தேடி பார்த்தேன், பேதுரு வலை போடுறாரு, ஒன்றும் கிடைக்கல. அதே வலது பக்கம் போடு, ஆண்டவரோட பேச்சு கீழ்ப்படிந்து உள்ளே போட்டார். இழுக்கத்தக்கமான முத்துக்களான மீன்கள் அவருக்கு கிடச்சிது. நம்மளோட வாழ்க்கையில் இதில் என்ன கற்றுக்கொள்ளணும்னா, கடல் வேத வசனம். பைபிள் ஒரு கடல் மாதிரி. நீங்கள் அந்த பைபிளை தியானிக்க அதிலேருந்து அநேக முத்துக்கள் எடுக்கலாம். ஆசீர்வாதமே இந்த உலகத்தில் கிடையாது. இடுக்கமான வாசல் வழியாக தான் நீங்கள் உட்பிரவேசிக்கணும். இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு. ஆண்டவரை நீங்கள் பின்பற்றினாலே பிசாசு உங்களை சோதிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த பாடலுக்கெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்கள் வாழ்க்கையும் சரியாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பாடுகளில் நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா உங்கள்கிட்ட தப்பு இருக்குன்னு அர்த்தம். பாடுகளோடு உங்கள் லைஃப் நீங்கள் போகும்போது ஆண்டவர் அந்த பாடுகளுக்கு மத்தியில் மேலே உங்களை படுத்தி தூங்குற அளவுக்கு கிருபை வச்சுருப்பார். அதனால் உங்களோட வாழ்க்கையில் என்ன சொல்ல வரேன்னா, ஜெபமும் வேத வாசிப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெண்டும் இல்லைன்னா நீங்கள் கரையிலேருந்து சும்மா காலை நினச்சிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். உங்களுக்கு முத்துக்களும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, பரலோக ராஜ்யம் கிடைக்காது.